வணக்கம். மீண்டும் இந்த கதையை தொடங்கப் போகிறேன். ஓகிலிங்கேஸ்வரன் ஏகத்தில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு ராஜ்யத்தையும் கணித்து கொண்டிருந்தார். சிவனை வரும்பிக் கொண்டு சூரிய பகவானை வணங்கி கொண்டு யாகத்தை தொடங்கினார். யாகத்தை தொடங்கி மக்களுக்கு நன்மை செய்தே கொண்டு வந்தார். பிரம்மதேவரும் ஓகிலிங்கேஸ்வரும் இருவரும் வெகுநாள் ஒன்றாக சேரவில்லை. இருவருக்கும் நினைவுகள் வந்துவிட்டது. ஓகிலிங்கேஸ்வரன் அதிகமாக பிரம்மதேவருக்கு நினைவுகள் வந்துவிட்டது. கணக்கு பிள்ளையை அனுப்பி வைத்து, உன் நண்பனுக்கு கால் அடிகள் பட்டுவிட்டது, நீங்கள் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார். அப்படியே ஆகட்டும் என்று கணக்கு பிள்ளை வந்து ஓகிலிங்கேஸ்வரனை அழைத்தார். ஓகிலிங்கேஸ்வரா, பிரம்மதேவருக்கு காலுக்கு அடிபட்டு விட்டது, தாங்களை உடனேயாக அழைத்து கொண்டு வரணும் என்று என்னை அனுப்பி வைத்தார் என்று கேட்டார். அப்படியே ஆகட்டும் என்று குதிரை எடுத்து வண்டியை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றார். வேகமாக சென்று பிரம்மதேவனை போய் பார்த்தார். பிரம்மதேவனை பார்க்கும்போது கால் பிரம்மதேவன் கை வைத்து பார்த்தார். பிரம்மதேவனாக உடைத்து கொண்டார். பிரம்மதேவனுக்கு கால் அடிப்படவில்லை, இவராக உடைத்து கொண்டார் என்று பிரம்மதேவனிடம் விளக்கம் கேட்டார். பிரம்மதேவா, எதற்காக காலை உடைத்து கொண்டாய் என்று கேட்டார். தாங்களை பார்க்க வேண்டும் என்றுதான் நான் இதைப்போல் செய்தேன். சரி, உங்களுக்கு எப்படி தெரிந்தது? நான் வைத்தியம் பார்க்கணும் என்னால் கை வைத்து பார்த்தால் அவருக்கு என்ன குறை என்று தெரிந்து கொண்டுதான் நான் வைத்தியம் பார்க்கணும். இவர் என்ன தவறு செய்தார் என்றதை நான் பார்த்துவிட்டு தான் வைத்தியம் பார்ப்பேன் என்று கூறினார். அப்போது எவ்வளோ பெரிய ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்டு தான் பார்க்குறீங்க, வெகு ஆனந்தமாக இருக்குது என்றார். அப்போது ஓகிலிங்கேஸ்வரம் பிரம்மதேவனோட வாக்குறுதி வாங்கி கொண்டார். 7 லோகத்திலையும் நீ சிம்மாசனத்து மேல் அமர வேண்டும். பிரம்மதேவா, நான் கண்கூடை பார்க்க வேண்டும். இது உன் நண்பனுக்காக செய்ய வேண்டிய உதவி. உன் நண்பனுடைய ஆசையை நிறைவேற்றும் வேண்டும் என்று கேட்டார். அப்படியே ஆகட்டும். என் அனுமதி இல்லாமல் என் ராஜ்யத்துக்கு தாங்கள் வரக்கூடாது. படிப்பை முடித்து சிம்மாசனத்து மேல் அமர்ந்து கொள்ளணும். நானே வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பார்த்து கொண்டு செல்கிறேன். படிப்பை நிறுத்தி கொள்ளக்கூடாது என்று இருவரும் வெகு நேரம் பேசி முடித்துவிட்டு சென்று வந்தார். தாய் தந்தை பிரம்மதேவன் எங்கு சென்றார்? வெகு நேரமாக காணவில்லையே. ஓகிலிங்கேஸ்வரன் எங்கு சென்றார் என்று பார்த்தார். மகனே ஓகிலிங்கேஸ்வரா, காலையிலிருந்து எங்கு காணவில்லையே என்று கேட்டார். தந்தையே, என் நண்பனுக்கு பிரம்மதேவனுக்கு கால்கள் அடிபட்டு விட்டது, அதற்கு வைத்தியம் செய்துவிட்டு வருகிறேன் என்று கூறினார். சரி, மிக நன்றி மகனே என்று விட்டு இருவரும் தந்தை தாய் மகனும் உணவுகள் உண்ணிவிட்டு படுத்து உறங்கி கொண்டிருந்தார். உறங்கி முடிந்துவிட்டு ராஜ்யத்தை சுற்றி பார்த்து கொண்டு வரலாம் என்று ராஜ்யத்தையும் சுற்றி பார்த்தார். ராஜ்யத்தில் எந்த குறையும் இல்லை என்று தெரிந்து கொண்டு வந்தார். மீண்டும் சிவனாலயத்துக்கு சென்றார். சிவனாலயம் பார்த்தார். சிவனாலயத்தில் எந்த குறையும் இல்லை என்று பார்த்துவிட்டு மணிலோகத்துக்கு சென்றார். மணிலோகத்தையும் பார்த்தார். இதைப்போல் பார்த்துவிட்டு மன ஆனந்தோடு வந்தார். ஆனந்தமாக இருந்து விட்டு மீண்டும் வைத்தியம் பார்த்து கொண்டே வந்தார். தந்தை தாயும், மகனே, இந்த வைத்தியத்தை நிறுத்திவிட்டு நாம் நாளை
ஒரு லோகத்துக்கு செல்ல வேண்டும். அந்த லோகத்தை உன் தாய் வீட்டுக்கு செல்ல வேண்டும். நம்ம சென்று பார்த்து கொண்டு வரலாம் ஓகிலிங்கேஸ்வரா என்று அழைத்து கொண்டு சென்றார். அப்படியே ஆகட்டும் தந்தை என்று தந்தை, தாய், மகனும் மூவரும் சென்று லோகத்துக்கு சென்றார். அந்த லோகத்தில் சென்று பார்த்தால் ஓகிலிங்கேஸ்வரன், தந்தை, தாய் அனைவரும் அந்த லோகத்தில் இருப்பவர்கள் அனைவருமே சுற்றி பார்க்க 1 மாதம் ஆகிவிடும். அனைவருமே அவர் உறவுகள் வந்து பார்த்து கொண்டு 1 மாதங்கள் ஆகிவிட்டது. 1 மாதங்கள் முடிந்த பின்னை வரலிங்கேஸ்வரியை பெண் காக்க அவர் தாய்மாமனிடம் சென்றார். தாயும் தந்தையும் அனைவரும் அமர்ந்து கொண்டு ஒருவர்கள் அமர்ந்து கொண்டு வரலிங்கேஸ்வரியே ஜாதகத்தை கணிக்க ஆரம்பித்து விட்டார். மகனே ஓகிலிங்கேஸ்வரா, வரலிங்கேஸ்வரி ஜாதகத்தை கணித்துப்பார் என்று கணிக்க ஜாதகத்தை பார்த்தார். அப்போ இவர் ஜாதகத்தை கணிக்கும்போது வரலிங்கேஸ்வரிக்கு இரட்டை செவ்வாதோஷம் என்று கணித்தார். ஓகிலிங்கேஸ்வரனுக்கு ஜாதகத்தில் எந்த குறையும் இல்லை என்று கணித்தார். அப்போ இரட்டை செவ்வாதோஷம் பிடித்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் இவர் அழிந்து விடுவாரா, இல்லை முன்னோர்கள் சாபத்தை வாங்கி வைத்தால் அழிந்து விடுவாரா? இந்த கதையை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளணும். தோஷம் என்பது ஒரு மனிதனுக்கு பெரிதல்லை, ஒரு பரிகாரம் என்பது பெரிதல்லை. முன்னோர்கள் சாபம் என்பதுதான் பெரிது. ஏன்னா மனத்திருப்தியோடு இருந்தால் மனக்கவலையே இல்லை. மனத்திருப்தியோடு இல்லை என்றால் மனக்கவலை பெரிதாகிவிடும். மனிதனுக்கு ஆசை அதிகமாகிவிட்டால் அனைத்தும் ஆசைப்பட்டு விடுவான். மனிதனுக்கு ஆசை கம்மியாகனால் முழு சந்தோஷத்தையும் அனுபவித்து விடுவான். இது என் அனுபவத்தில் நான் கூறுகிறேன். அப்போது ஓகிலிங்கேஸ்வரன் ஜாதகத்தை கணித்துவிட்டு தன் தாய்மாமனை அழைத்து அமர வைத்தார். ஓகிலிங்கேஸ்வரா, வரலிங்கேஸ்வருடைய ஜாதகத்தை பார்த்தா எப்படி இருக்குது என்று கேட்டார். நான் உண்மை கூறுகிறேன், வரலிங்கேஸ்வரிக்கு இரட்டை செவ்வாதோஷம் உள்ளது. அவள் திருமணம் செய்து கொண்டால் எந்த குறையில்லாமல் வாழ்ந்து கொள்ளலாம். ஆனால் என்னை திருமணம் செய்து கொண்டால் பல துன்பத்தை அனுபவித்து விடுவாள், பல பாவத்தை அனுபவித்து விடுவாள். இது எங்களுடைய முன்னோர்கள் சாபம். நாங்கள் வாங்கி வைத்த சாபம் இப்படிதான் இருக்கிறது. தாங்கள் என்ன செய்வது என்று நீங்கள் முடிவெடுத்து கொள்ளுங்கள். நாங்கள் திருமணமாகி 11 வருடத்தில் பல வருடங்கள் கழித்து எனக்கு ஒரு மகன் பிறப்பான். திருமணமாகி நாங்கள் வனவாசம் சென்று விட்டுதான் தன் தாய் வீட்டுக்கே சாபத்தை கொடுத்து விட்டு தான் நாங்கள் சென்று விடுவோம். இப்படிதான் நான் கணித்த ஜாதகத்தில் தெரிந்து கொண்டேன். அப்போ இதுக்கு பரிகாரமே இல்லையா என்று கேட்டார். பரிகாரம், இதற்கு வேறு பரிகாரமே இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் வரலிங்கேஸ்வரியை எனக்கு திருமணம் செய்து கொடுக்கலாம், இல்லை என்றால் நீங்கள் மறுத்து விடலாம், தவறு ஒன்றுமில்லை. வேற ஒருவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்றாலையும் நீங்கள் விருப்பப்பட்டு கொடுத்து விடலாம். வேறு ஒருவரை திருமணம் செய்தால் பரிகாரம் இருக்கிறதையா? இதுக்கு பரிகாரமே இல்லை என்று கணித்து விட்டார்.
பரிகாரம் இல்லாமல் அப்போ அவர் ஓகிலிங்கேஸ்வரன் உண்மையே கூறினதனால் வெகுமானந்தமாய்விட்டது தாய்மாமனுக்கு. ஐயா, எத்தனை காலம் 2 நாட்கள் என் மகள் வாழ்ந்தாலும் பரவாயில்லை. என் மகளை உனக்கு தான் நான் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும். நான் தவறாக நினைத்து கொள்வதில்லை. என் மகளை நீ திருமணம் செய்து கொள்ளவும் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டார். அப்படியே ஆகட்டும் என்று அனைத்து முடித்து கொண்டு அவர் ராஜ்யத்துக்கு சென்று வந்தார். இந்த கதையே முழு விளக்கமாக நீங்கள் சின்னத்துறை கதையில் பார்த்து கொள்ளலாம். யார் யார் என்னென்ன விளக்கம் என்பது முழு விளக்கம் அதில் பார்த்து கொள்ளலாம். இந்த கதையை எதற்காக இந்த கதை சம்பவத்தை கூறுகிறார்? உண்மை நடந்த சம்பவத்தை கூறுகிறேன், உண்மை நடந்த சத்திவாக்கு கூறுகிறேன். இதை மக்கள் முழுவதுமே பார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஜாதகத்தை கணிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் சாபத்தை கணிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் பாவத்தை கணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.